நிகழ்ச்சியை வழங்குவோர் purplenot.com. Purple Knot. இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு call 9380993809 or visit purplenot.com. வணக்கம், வெங்கட் சுபா டூரிங் டாக்கீஸ். உரியடி அரசியல் இளைஞர்கள் கைக்கு போதோ இல்லையோ, இப்போ சினிமா வந்து இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. இப்போ அந்த பக்கம் ஒரு கலக்கம் கலக்கிட்டு இருக்காரு, இந்த பக்கம் நம்ம விஜயகுமார், உரியடி விஜயகுமார். இந்த படம் வந்து ஒரு சீரியஸ் ஃபிலிம். உரியடி பார்ட் 2 அப்படிங்கிறதுக்காக உரியடியோட கண்டினியூஷனும் அதே மாதிரி இல்லாமல் வேறு ஒரு ஜானரில் எடுத்திருக்காரு. அதுவே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சேஃப்டின்னு சொல்லி நம்ம நிறைய பார்த்தோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஒரே கதையை எடுத்த சில டேரக்டர்லாம் பார்த்தோம். அப்படி இல்லாமல் புதுசாக யோசிச்சிருக்காரு. நிச்சயமாக அதுக்கு நம்ம பாராட்டணும். ரெண்டாவது முக்கியமாக வந்து இன்ஃபேக்ட் முதல்ல வந்து சூர்யாவை பாராட்டணும். ஒரு நல்ல படத்தை குறைந்த செலவில் நிறைந்த ஒரு விஷயங்களோட அழகாக எடுத்து கரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சினிமா வந்து இப்படி ஒரு குறைந்த செலவில் நல்ல படம் எடுத்தால் நிறைய படம் எடுத்துகிட்டே இருக்கலாம். நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ பெரிய நஷ்டம்லாம் வராது. அந்த வகையில் ஒரு சரியான பாதையில் இருக்கிற 2D சூர்யாவுக்கு பாராட்டு. அதேமாதிரி விஜயகுமார் பொறுத்த வரைக்கும் நம்ம தான் ஹீரோ ஐட்டமே அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா செட்டு, சாங்கு, டான்ஸு, டூயட்டு, குத்துறது, கத்துறது, எக்ஸ்ட்ரா ஃபைட்டு, ஜம்ப்பு அதெல்லாம் பண்ணாமல் மறுபடியும் ஒரு நியாயமான ஒரு டைரக்டர் விஜயகுமார் படத்தில் ஆக்டர் விஜயகுமார் நடித்த மாதிரி எடுத்திருக்காரு. அதுக்கு நம்ம பாராட்டணும். மூணாவது முக்கியமாக பாராட்ட வேண்டியது வசந்த் கோவிந்தா. இந்த படத்தில் வந்து ஒரு இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் வெறும் மியூசிக், அதாவது எடுத்து நல்லா எடுத்திருக்காங்க, கேமரா, எடிட்டிங். பட் மியூசிக்கில் நம்மளை வந்து அப்படியே ஸ்க்ரீனுக்குள்ளே உட்கார வச்சிடுறாரு வசந்த் கோவிந்தா. சும்மா உதாரணத்துக்கு சொன்னால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் உதாரணத்துக்கு சொன்னால் டைட்டானிக் படத்தில் அந்த பனிப்பாறையில் கப்பல் கட்டணும் அடித்தப்புறம் பதற்றம் ஒன்று நடக்கும்ல அந்த கப்பலில். அப்போ அந்த பதற்றத்தில் எவ்வளோ ஒர்க் பண்ணிச்சோ அவ்வளோ பதற்றம் இங்கே இந்த இதில் வந்து மியூசிக்கில் வசந்த் கோவிந்தா ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த 15 மினிட்ஸும் அப்படி 10 மினிட்ஸ் எக்ஸாக்ட் தேரில் போட்டு பிரமாதப்படுத்திட்டாங்க. ஸோ அந்த இன்ட்ரோல் பிட்டில் ஒரு எக்ஸ்ட்ரானரி ரெக்கார்டிங்கும் அப்படியே நம்மளை உட்கார வச்ச வசந்த் கோவிந்தா ஷுட் பி பாராட்டு. சுருக்கமாக சொன்னால் இந்த படம் வந்து நெத்தியடி கிடையாது, எக்ஸ்ட்ரானரி சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக விஜயகுமார் என்கிற ஒரு வளரும் இயக்குனருக்கும் நடிகருடைய இரண்டாவது நல்ல பலமான முக்கியமான ஒரு படிக்கட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்படி தான் இருக்கணும். ஃபஸ்ட் அப்படி ஒரு படம், இப்படி ஒரு படம், அந்த கரெக்ட் ரூட்டில் போயிட்டுருக்கு. அந்த வகையில் விஜயகுமாருக்கு இது சேஃபான இது. இந்த படத்தில் வந்து விஜயகுமாரோட காதல் காட்சிகள், அவருக்குன்னு சில பஞ்ச் டைலாக், சில பில்டப் ஷாட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இந்த மூணுத்தையும் தவிர்த்துருந்தால் அது ஆல்மோஸ்ட் ஆவணப்படம்னு சொல்லலாம். சரி, ஒரு ஆவணப்படம் சொல்லிடலாமான்னு பார்த்தா ஆவணப்படத்தில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கணும், சின்ன சின்ன ரிசர்ச் இருக்கணும். அதெல்லாம் இல்லை. சில கேஸ் பேர் புதுசாக சொல்கிறாங்கன்றதை தவிர பெரிய லெவலில் ரிசர்ச் இல்லை. பட் இன்றைய காலகட்டத்தில் ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை எப்படி அது வந்து அரசியல் வருது, எப்படி ஜாதி சங்கம் வருது, எப்படி அதை இளைஞர்கள் எதிர்கொள்ளணும் அப்படின்றத ஒரு முயற்சியாக பண்ணியிருக்காரு. அந்த முயற்சிக்கு நிச்சயம் பாராட்டுக்கள். நிறைய புதுமுகங்கள், பேரே சொல்ல முடியல, அவங்க எல்லோரும் இயல்பாக இருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. பட் வில்லனாக வர கேரக்டரை வந்து எந்த காரணம் கொண்டும் இவ்வளோ ரொம்ப கம்மியாக சாதாரண டேபிள் உட்காந்துன்னு அந்த ராம் பிரகாஷ் மனசில் நிற்காமல் போனதுக்கு காரணம் அது கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தால் ஜனங்களுக்கு நம்பியிருப்பாங்க. ஓ, இவ்வளோ பெரிய பணக்காரனாக நம்மளை காலி பண்ணுறான்னு ஒரு ஃபீலிங் வந்துருக்கும். நம்மள ஒருத்தர் மாதிரியே அவர் உட்காந்து இருப்பாவும். அந்த இடம் தான் கொஞ்சம் லைட்டாக நெருடிச்சு. மற்ற கேரக்டர்ஸ்லாம் கரெக்ட் சாய்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாமே நிறைவாக இருந்தது. அழகாக 2 மணி நேரத்தில் படம் எடுத்திருக்காரு. ரொம்ப டார்ச்சர் பண்ணல. ஒரு முக்கியமான விஷயத்தை தொட்டிருக்காரு. தேர்தலுக்கு முன்னாடி ரொம்ப அழகாக தொட்டிருக்காரு. இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு. அதன் மூலமே ஒரு தீர்வு சொல்லியிருந்தாலும் அது பெரிய படமாக இருக்கும். வழக்கம் போல் இழுத்து பிடிச்சி இல்லைன்னா டவால் பிடிச்சி கத்தி குத்தி ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பழி வாங்கலாம் பண்ணது கொஞ்சம் நெருடிச்சு. இன் ஆல் ப்ராபபிலிட்டிஸ் உரியடி வந்து நிச்சயம் பார்க்கக்கூடிய படம், பார்க்க வேண்டிய படம், பாராட்ட வேண்டிய படம். குறைகள் என்பது ஒரு பதிவு தான், அடுத்த முறை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஹேஷ்டாக் டு விஜயகுமார் அண்ட் சூர்யா. இது வரைக்கும் டூரன் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.